பளிச்சென்று ஒரு யோசனை மின்ன பேசினாள். எல்லா குழந்தைகளும் ஒரே வேஷம் போட சொல்வோம். பாரதியார் வேஷம் போட்டு ஒரே பாட்டை எல்லா குழந்தைகளும் பாட வைப்போம். நல்லா இருக்குமா? தேர் யூ ஆர். இப்பதான் டீச்சரா வரீங்க. வெரி குட் வெரி குட். என்ன பாட்டு பாட சொல்ல போறீங்க? வெள்ளை நிறத்தொரு பூனை. வேணாம், ஜாதி சமாச்சாரம் முன்ன மாதிரி அவ்வளவு மோசமா இல்ல. பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால். குழந்தைகளுக்கு சிரமமா இருக்காது? பாருக்குள்ளே நல்ல நாடு. சாரு இடையே புகுந்தாள். புதுசா சொல்லுங்க. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி வத்சலா நினைப்பூட்டினாள். செய்யலாம். இது மட்டும் கஷ்டம் இல்லையா? சாரு இடைமறித்தாள். கஷ்டம்தான். சாரு, நீங்க பாடிடுங்க. பசங்க பாரதியார் ஆக்ஷன் செய்யட்டும். பாட அவசியம் இல்ல. பாடினாலும் தப்பில்ல. 20 குழந்தைகளுக்கு வத்சலாவும் சாருவும் அகல்யாவும் பாரதி வேஷம் போட்டார்கள். திரை தூக்க முண்டாசும் மீசையுமாய், குங்கும பொட்டோடு மேல் கோட்டும் வேஷ்டியுமாய் 20 குழந்தைகள் கை கூப்பி மேடையில் நிற்க சிவசு அதிர்ந்து போனான். தூணை இறுக பிடித்து கொண்டான். வத்சலா குரல் இழைய பாடினாள். இதை வந்தனை கூறி மனதிலிருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று முடித்தாள். திரை விழ கூட்டம் கைத்தட்டிற்று. ஒரு பாரதி திரையை விலக்கி அம்மா என்று கூட்டத்தை நோக்கி பெரிய விழிகளால் தேடிற்று. நான் பாடின பாத்தியா என்று கேட்டது. பாட்டை விட அந்த குட்டி பாரதி திரை விலக்கி தன் அம்மாவை தேடியதும் சிவசு நெகிழ்ந்து போனான், உடைந்து போனான். உள்ளே ஓடி கொத்தாய் கைக்கு 4 குழந்தைகளை அணைத்து கொண்டான். ஐயா ஐயா, பாரதி பாரதி என்று சந்தோஷமும் துக்கமும் வேதனையும் விதிர்ப்புமாய் ஒரு சின்ன குலுங்கலோடு குழந்தைகளை முத்தமிட்டான். சிவசு சிவசு, என்ன இது? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அகல்யா. பாரதி எப்பேற்பட்ட ஆள், நாம் கவனிக்காம விட்டுட்டோம். சிவசு, குழந்தைகளை விடுங்க. அத்தனையும் அணைச்சிக்க தோணுது அகல்யா. குழந்தைகள் பயந்துரும் சிவசு. சரி. முகத்தை துடைத்து கொண்டு பின் மாடி ஏறி திறந்த வெளிக்கு வந்தான். அடுத்தடுத்து குழந்தைகள் வேறேதோ பாடின. கைத்தட்டலும் கூச்சலும் கேட்டன. வத்சலா இருட்டில் மெல்ல நகர்ந்து படியேறி மாடிக்கு வந்தாள். வானத்தை வெறித்து கை கட்டியபடி நிற்கும் சிவசுவிடம் நெருங்கினாள். அந்த புரோகிராம் நல்லா இருந்துச்சா என்றாள். சிவசு பட்டென்று திரும்பினான். ரொம்ப நல்லா இருந்துச்சு வத்சலா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க கையை கொண்டாங்க இப்படி பிளீஸ் என்று கைகளால் அவள் கைகளை பற்றி கண்ணில் ஒற்றி கொண்டான். உங்கள் ஐடியா இது வத்சலா. கிழிந்த நாராயிடுச்சு மனசு. என்னென்னமோ தோணிடுச்சு. உங்களுக்கு தோணலை இப்படி? உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்குமா சிவசு சார்? எஸ். எனக்கு பிடிக்காது சிவசு சார். புரியுது வத்சலா. நான் முதலா நிம்மதி அனுபவிச்ச இடம் இந்த இடம்தான். நம்ம பள்ளிக்கூடம் தான். இவ்வளவு சிநேகமா பிரியமா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி யாரும் என்கிட்ட இருந்ததில்லை சிவசு சார். புரியுதுமா? நீங்க இன்னைக்கு குழந்தைகளை கட்டி குலுங்கினதும் நான் அழுதுட்டேன். இத்தனை அன்பா,